உலகத்துல பெட்ரோல், டீசல் விலை ஏறுறதும், இறங்குறதும் நம்ம ஊர் நிலவரத்த மட்டும் பொறுத்து இல்ல. அதுக்கு பின்னாடி ஒரு பெரிய ரிமோட் கண்ட்ரோல் இருக்கு. அந்த ரிமோட் கண்ட்ரோல்னா சவுதி அரேபியா கையில தான் இருக்கு. அவங்க எப்படி அந்த பட்டனை தட்டின உடனே பொருளாதாரத்தை மாத்துறாங்க. இத பத்தி டீட்டெயிலா அன்ஃபில்டரான காரணங்களோட பத்தி உங்களுக்கு நான் சொல்ல போறேன். நான் ஜீவா. இது ஜீவா அன்ஃபில்டர். சவுதி அரேபியாவ ஏன் ஸ்விங் ப்ரொடெக்டர்னு அப்படின்னு சொல்றாங்கன்னா, ஏன்னா இவங்க கிட்ட இருக்கிற எண்ணெய் கிணறுகள்ல இருந்து எண்ணெய் எடுக்க ஆகிற செலவு ரொம்ப குறைவு. மற்ற நாடுகள் ஒரு பேரல் எடுக்கன்னா ஒரு $40 செலவு பண்ணாங்கன்னா, இவங்க ஒரு $10 எடுத்துருவாங்க. இதனால விலையை ஏத்தணும்னா உற்பத்தியை குறைப்பாங்க. சந்தையை தங்களுக்கு கீழே கொண்டு வரணும்னா உற்பத்தியை அதிகமாக்கி விலையை ஏற்றுவாங்க. ஒருவேளை அவங்களுக்கு பணம் ரொம்ப அதிகமா தேவைப்படுதுன்னா உற்பத்தியை குறைச்சி விலையை ஏற்றுவாங்க. அவங்களுக்கு பணம் தேவைப்படலன்னா உற்பத்தியை அதிகமாக்கி விலையை குறைச்சி மார்க்கெட்டோட ஸ்டெபிலிட்டியை கண்ட்ரோல் பண்ணுவாங்க. இது சவுதி அரேபியா மட்டும் தனியா பண்றது இல்ல. இதுக்கு ஓபிஇசின்னு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு. அதாவது ஆர்கனைசேஷன் ஆஃப் த பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட்டிங் கண்ட்ரிஸ் அப்படிங்கிற கூட்டமைப்பு. இவங்க தான் தலைவன். இதுல இந்த கூட்டமைப்புக்கோட தலைவன் யாருன்னா ரஷ்யா. ரஷ்யா போன்ற நாடுகளை தன்னோட சேர்த்துக்கிட்டு இந்த மாசம் இவ்வளவுதான் எண்ணெய் எடுக்கணும், இவ்வளவுதான் விற்கணும். இதனால உலகத்துல தட்டுப்பாட்டை உருவாக்கி தங்களுக்கு ஏத்த மாதிரி விலையை ஏத்துறதும் குறைக்கிறதும் இவங்க கைவசம் வச்சிருக்கிறாங்க. சவுதி அரேபியா வெறும் எண்ணெயை மட்டும் நம்பி இருக்காம இப்ப நியோங்கிற சிட்டியை பிரம்மாண்டமான திட்டங்களை செய்ய அவங்களுக்கு பெரிய அளவு பணம் தேவைப்படுது. அதனால அதுக்கு விலையை குறிப்பிட்ட அளவு, உதாரணத்துக்கு $80 மேல இருந்தாதான் அவங்க பட்ஜெட்டுக்கு அந்த பணத்தை அவங்களால பெரட்ட முடியும். இன்னொரு முக்கியமான காரணம் என்னன்னா, அமெரிக்காவோட சேல் ஆயில சந்தைக்கு வரும்போது சவுதியோட விலையை குறைச்சி அவங்க மார்க்கெட்ல தன்னை நிலைநிறுத்திக்கிறாங்க. அதாவது மார்க்கெட்ல ஸ்டெபிலிட்டியாவது அவங்களோட பிளேஸை உறுதி பண்ணிக்குவாங்க. சுருக்கமா சொல்ல போனா சவுதி அரேபியாவுக்கு தன்னோட வருமானமும் முக்கியம். அதே சமயம் உலக சந்தையில தன்னோட அதிகாரமும் குறையக்கூடாது. இதனாலதான் எண்ணெயை விலையை அவங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்துறாங்க. இந்த தகவல் பிடிச்சிருந்தா மறக்காம ஜீவா அன்ஃபில்டர் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. முக்கியமா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. உங்க ஃப்ரெண்ட் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. யாதும் ஊரே யாவரும் கேளீர். நன்றி, வணக்கம்.